இன்றைக்கி சமையலுக்கு காய் பறிக்க மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, சிகப்பு முளைக்கீரையை வந்து அப்படியே கூட்டு மாதிரி வைக்க போகிறேன், சிறுபருப்பு போட்டு. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம கீரையை பறித்து எடுத்துக்கலாம். வளர்ந்த கீரையை பறித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நம்ம பறிச்சிக்கலாங்க. பச்சை பாம்பு கத்திரி ஒரு 3 செடியில் வந்து இப்போ அறுவடை கொடுக்க ஆரம்பித்தாச்சுங்க. 1, 2 காய் போட்டிருக்கும் போது காய் நல்லா லென்த்தாக இருக்குது. நிறைய பிஞ்சு போட்டிருக்கிறதுனால எல்லா காயும் சத்தை பகிர்ந்து எடுத்துக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்படியே வேங்கரி கத்திரி ஒன்று இருந்ததுங்க, அதையும் பறித்து எடுத்தாச்சுங்க. நிறைய பேர் சீடு கேட்குறீங்க, சீடு வந்து விட்டுருக்கேங்க விதைக்காக. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுறேன். நெய் மிளகாய் இன்றைக்கி நிறைய பழம் வந்து இருக்குதுங்க. இந்த செடியில் இன்றைக்கி தான் வந்து நிறைய பழம் வந்து பறிக்கிறேன். இந்த செடி பார்த்தா ஒரு மரம் மாதிரி இருக்குதுங்க. இது பக்கத்தில் போய் நான் நின்னேன்னா ஏன் உயரத்துக்கு இருக்குது. இன்றைக்கி நெய் மிளகாய் நிறைய வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. மேலும் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.